வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடாக தான் இருக்கும். அண்ட் அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தையும் நம்ம பார்த்தாகணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் அந்த கமெண்ட்ஸ்க்கான பதிலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நண்பர் வந்து போக்கோ எக்ஸ்8 ப்ரோ ஒர்த்தா, வில் யூ சஜஸ்ட் டு பை மொபைல் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸ்8 ப்ரோ பற்றி நிறையா பேசிட்டோம். பட் என்கிட்ட பர்சனலாக இருக்கிறது எக்ஸ்8 ப்ரோ மேக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோடு வருது. இது வந்து எப்பயும் X7 ப்ரோ என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டில் இருந்தது, எந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வந்துச்சோ அதே கண்டினியூ ஆகுது. ஸோ உங்களுக்கு 8500 உங்களோட டே டு டே டாஸ்க் எல்லாத்துலேயுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். தெர்மல் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் தான் நான் இந்த இடத்துல கொஸ்டினில் வைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வெதரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து நல்லா தாங்க இருக்கும். டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் சைஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் தான். என்ஜாய், ஜாலியாக இருங்க. ஸோ டிமென்சிட்டி எஸ்ஓசியில் பொதுவாக நம்ம பரவாயில்ல என்ன மாதிரியான லிமிடேஷன்ஸ் பார்த்துருக்கோமோ அது எல்லாம் உங்களுக்கு ஆகுமா ஆகாதா அதை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். சம்டைம்ஸ் உங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி ஜியோ கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அண்ட் அது டிமென்சிட்டி பேஸ்ட் எஸ்ஓசி ஏதாவது லைனப்பில் நீங்கள் இருக்கீங்க, மீடியாடெக் எஸ்ஓசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது, ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் டு பை சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா இன் செகண்ட்ஸ் மார்க்கெட்டு 45K ஒர்த்தா அப்படின்னா தாராளமாக ஒர்த்து தான், நீங்கள் வாங்கலாம். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா பில்லு, ஃபஸ்ட் ஓனரோட டேட்டா பில்லு இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். டிவைஸில் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இதுதான் உங்களை காப்பாற்றும். ஸோ அதனால் அதை மட்டும் தயவுசெய்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இந்த டிவைஸ் வந்து ஒரு அப்ராட் டிவைஸ் ஆகிறதையும் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா சீரியல் நம்பர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து சாம்சங் வெப்சைட்டில் போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா இது இந்தியன் மாடலா இல்லாட்டி அப்ராட் யூனிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்தியன் மாடலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அப்ராட் யூனிட்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால தான் சொன்னேன். ஓகே, ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் என்ன கேட்டிருக்காப்லன்னா, ஹை ப்ரோ பாட் விவோ X300 ஃபார் 64K ஆன் ஃப்ளிப்கார்ட் ஒர்த்தான்னு கேட்டிருக்காரு. வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்கலாமா? ஆஃப்லைன் ஸ்டோரில் சில சமயங்களில் இன்னும் அட்ராக்டிவான டீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம விக்கி ப்ரோ இதில் வாங்கிட்டாங்க, ரைட். நீங்கள் யாராவது வாங்குறதா இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கலே பெஸ்ட் டீல் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஆஃப்லைன் ஸ்டோரில் யாராவது உங்களுக்கு உங்கள் ஏரியாலே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டை விட கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்டுக்கு நெக் டு நெக் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினா என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஒரு சில ஆக்சசரிலாம் கூட அவங்க கிஃப்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் நேரில் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா? நிறைய ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் அதனால் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ஆல்ரெடி 64K வாங்கிட்டீங்களா அப்புறம் என்ஜாய் பண்ணுங்கள். மீடியாவுக்கும் சரி, ஃபோட்டோகிராஃபிக்கும் சரி, இந்த ஏரியாலலாம் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணோம். வீடியோகிராஃபிலையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல் X300 கவர் பண்ணியிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அண்டர் 30Kல நாடு CE6 வாங்கலாம்னு இருக்கேன். வேறு ஏதாவது பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். பெஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. உங்களை திருப்திப்படுத்தும் விதமாக உங்கள் மைண்ட்லேயே ஆல்ரெடி ஏதாவது ஒரு மாடல் வந்து நிற்கிது அப்படின்னா தைரியமாக அதுக்கு போகிறது பெஸ்ட்டு தான். அண்ட் CE6 எந்த விதத்துலையும் பிரச்சனையும் உருவாக்காது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரோ, என்ஜாய். நல்ல பேட்டரி லைஃப், மீடியா சென்ட்ரிக் ஃபோன், CE5 விட நிறைய இடத்துல இது பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில ரிப்போர்ட்ஸையும் பார்க்க முடியுது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. ஆனால் OnePlus டிவைசஸ் எப்படி இருக்கும் இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நீங்கள் ஆல்ரெடி OnePlus யூஸ் பண்ணுறீங்க, ஆக்சிஜன் OS எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும், கலர் OS மேலே குக் செய்யப்பட்ட ஆக்சிஜன் OS எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும்னா எந்த பிரச்சனையும் இல்லை. யூ கேன் என்ஜாய், கோ அஹெட். அடுத்து ஆமாம் லோகு ப்ரோ, அது உண்மை தான். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இப்பயும் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் S10 கேலக்ஸி S10 மாதிரியான ஃபோன் லிஸ்ட் ஆகுது. ஆனால் அதுக்காக அதை வாங்கினா நமக்கு வாரண்ட்டி கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ தான் 4A சீரிஸ் வந்துச்சு. ஸோ 3A சீரிஸ் வந்து இன்னும் எங்கேயாவது ஒரு சில செல்லர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட் வழியாக அதை வந்து விற்க முடியும். அப்படி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்ரோல் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் வரும்போது வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இதே நத்திங் ஃபோன் இப்போ நத்திங்கோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கிட்ட நம்ம என்கொயரி பண்ணி அவங்க வந்து எனக்கு பில்லில் ஃப்ளிப்கார்ட்டுன்றதா நான் வந்து உனக்கு வாரண்ட்டி தருவேன், இதுவே அமேசான்ன்றதா நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அமேசானில் லிஸ்ட் ஆகக்கூடிய நத்திங் ஃபோன்ஸ் எதையுமே வாங்கக்கூடாது. இதுவே அப்படியே யோசிச்சு பாருங்களேன், OnePlus டிவைசஸ் இதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து நிறைய நியூஸ் வீடியோலையும் சரி அண்ட் நிறையா வார்னிங் வீடியோஸ்லையும் அலர்ட் வீடியோஸ்லையும் சொல்லியிருப்போம். OnePlus டிவைசஸ் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல டீலில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு OnePlus ஃபோன்ஸை வாங்கினீங்கன்னா பில்லில் ஃப்ளிப்கார்ட்னு போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் உங்களோட வாரண்ட்டி வில் பி வாய்டு. ஞாபகம் இருக்கா இல்லையா? இதை நாங்கள் சொல்லியிருப்போம். இது OnePlusோட ஆக்சசரிஸ் எப்படின்னா ஹெட்ஃபோன்ஸ் அதெல்லாம் நீங்கள் எங்கேனாலும் வாங்கலாம். ஆனால் OnePlus ஃபோன் வாங்குறதா இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இருக்காது, வாரண்ட்டி கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் கொஞ்சம் பழைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்பயும், அதாவது இதே நத்திங் ஃபோன் வந்து அமேசான் வழியாக வந்து அமேசான் பில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் உங்களை கேட்குறேன். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் டு ஃப்ளிப்கார்ட் இல்லையா? இதே ஃப்ளிப்கார்ட்டில் பழைய ஸ்டாக் தான் யாரோ செல்லர் விற்கிறாங்க அப்படின்னும் போது பில்லில் வந்து ஃப்ளிப்கார்ட்னு போட்டு தெளிவாக வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாரண்ட்டி வந்து பிரச்சனை வராது. இதுவே நத்திங் ஃபோன் ஒன் இப்போ விற்கிது அப்படின்னா எனக்கு தெரியல. நத்திங் ஃபோன் ஒன் யாராவது கொண்டு வந்து இப்போ லிஸ்ட் பண்ணி அதை நான் வாங்கினா வாரண்ட்டி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நத்திங் டீமுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைக்கிறேன்.
இல்லையா இப்போ போய் இவ்வளோ புதுசாக இதை வாங்கிட்டு வந்திருக்க எப்படியான்னு கேட்பாங்க. பட் ஆப்பிளில் வந்து கதையே வேறு. அவங்க சர்வரில் ஹீட் பண்ணி இது வரைக்கும் அது ஆக்டிவேட்டே ஆகலை அப்படின்னா, ஒரு 13 சீரிஸோ 14 சீரிஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க சீல்டு யூனிட் அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி ஆக்சுவலாக கவர் ஆகும். பட் இதே தான் எல்லா சைட்லையும் ஆண்ட்ராய்ட் சைட்லையுமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். ஸோ அதனால தான் ப்ரோ, இதனால தான் நான் வந்து 3A வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் கூட திரும்பியும் லிஸ்ட் ஆயிருந்ததுன்னா வாங்கலாமா கூடாதாங்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்தேன். சாம்சங் Galaxy S10 லைட் ஒர்த்தானா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜாலியாக வாங்கி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு மைக்ரோ SD ஆப்ஷன்லேருந்து நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும். பட் இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் S10 லைட் போகிறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு 4G ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணலாம் ப்ரோ, என்ஜாய் பண்ணலாம். மீடியாக்காகவோ இல்லாட்டி பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்ல ஃபோன் தான், என்ஜாய் பண்ணுங்கள். நத்திங் அதான் ப்ரோ, ஸ்டாக் இல்லை. ஆனால் ஆல்ரெடி நம்ம தான் பார்த்துருப்போமே, 4A சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போதே 3A கதையை முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இப்போ 3A ஸ்டாக் பெருசாக இருக்கிறது இல்லை. இப்போ 3A வந்து செக் பண்ணாலே வெறும் 3 நத்திங் ஃபோன் 3 செக் பண்ணாலே அதுவே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஏன்னா 60,000 70,000க்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த பழைய 45K 50K மாதிரியான ப்ரைஸிங்கில் அவ்வளோ பார்க்க முடியல. மேபி அப்பப்போ டீலில் வந்துட்டு போகிறதா இருக்கலாம், வரும்போது செக் பண்ணிக்கோங்க. அண்ட் திடீர்னு கிரேசியான ஏதாவது கார்டு ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளை வேண்டிக்கோங்க. அந்த கார்டு ஆஃபரோடு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அது ப்ராசஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. நிறைய தடவை என்ன ஆகும்னா கிரேசியான டீலில் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வாண்டடாக என்ன பண்ணிடுவாங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அதுவும் அப்போ பண்ண மாட்டாங்க, பொறுமையாக ஒரு நாள் 1.5 நாள் 2 நாள் நம்மளை ஆசையெல்லாம் தூண்டி நம்மளை ரொம்ப ஹாப்பியாக்கி கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் ஃப்ளிப்கார்ட் அவன் வேலையை பார்த்துட்டான் ப்ரோ, எல்லா iPhone 17 ஆர்டர் போட்டிருந்தேன், ஆர்டர் புட் ஆன் ஹோல்டு ப்ரோ, கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரியல ப்ரோ. இதுதான் ப்ரோ நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். உங்களுக்கு ஆர்டர் புட் ஆன் ஹோல்டு 16 வாங்கின நிறைய பேர் அவங்களுக்குலாம் ஆர்டர் கேன்சல்டு. 51,000 அந்த மாதிரியான ப்ரைஸில் வாங்க முயற்சி பண்ண நிறைய பேருக்கு ஆர்டர் கேன்சலே பண்ணிட்டான் ப்ரோ. செம்ம டார்ச்சர். இந்த மாதிரி நிறையா பண்ணுறான், எல்லா வருஷமும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா இ-காம் சைட்லேயும் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. டிமாண்டு தெரிஞ்சு அவங்க வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம், எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறது தெரிஞ்சு அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணணும். எல்லா ஆர்டரையும் எடுக்கிறது, அப்புறமா எல்லா ஆர்டரையும் கேன்சல் பண்ணி விட்டுறது, இதே வேலையாக போச்சு. அடுத்து ப்ரோ, லாஸ்ட் 2 இயர்ஸாக போக்கோ X6 யூஸ் பண்ணேன் ப்ரோ. பாட் இன் ஃப்ளிப்கார்ட், பேட்டரி இஷ்யூ ஃப்ரம் த டே 1, SOT 4 மணி நேரம் தான் வரும், ஹீட்டிங் இஷ்யூ வேறு. எஸ்டர்டே 8 May 2026 லோக்கல் ஷாப்பில் மோட்டோ 817 ஃபியூஷன் வாங்கினேன் ப்ரோ. போக்கோவே பரவாயில்லன்னு இருக்குது ப்ரோ. ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்குது. தென் ஃபீட்பேக்கில் வீடியோஸ் லேக் ஆகுது. வாட்ஸ்அப் சம்டைம்ஸ் டச் ஒர்க் ஆகலை. எட்ஜி மொபைல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்னு ப்ரமோஷன் பண்ணுறாங்க, கஸ்டமர் கேர் நம்பர் கனெக்ட் கூட ஆகலை. என்னோட பிரதர் விவோ அண்ட் ஐக்யூ யூஸ் பண்ணுறாப்புல, டில் நவ் நோ இஷ்யூ. மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஃபாலோவர்ஸ், டோன்ட் பை மோட்டோரோலா ஒஸ்ட் எவர். இன்னும் இதை வச்சு 2 இயர்ஸ் ஓட்டணும் ப்ரோ. இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்னா தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மோட்டோரோலோட அஃபிஷியல் சப்போர்ட், ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அப்ரோச் பண்ணுங்கள். டிவைஸ் அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க சாஃப்ட்வேர்லாம் ஃப்ளாஷ் பண்ணி ரீகாலிபிரேட் பண்ணிட்டோம், அப்பயும் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுதுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கோங்க ப்ரோ. ஏன்னா இவ்வளோ மோசமாலாம் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து 2 வருஷம் ஒப்பேற்றணும்னு அவசியம் கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்கேன்றதுக்கு பதில் இப்படி சாகிறதுக்கா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், கொண்டு போய்ட்டு நேராக கொடுத்துருங்க. அவங்க ரீகாலிபிரேட் பண்ணிட்டோம், ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே காலிபிரேட் பண்ணி தரட்டும். அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள். அப்பயும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான், அங்கேயே காமிச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டுங்க. இதோடையெல்லாம் நீங்கள் 2 வருஷம்லாம் இருக்க வேணாம், அது நியாயமற்ற செயல். ஐயா நான் OLXல 1 month யூஸ்டு நார்டு 525K வாங்கிட்டேன். சூப்பர் ப்ரோ, ஜாலி தான், என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல இப்போ என்னென்ன ஜோக் தெரியுமா, நார்டு 5ல் இருக்கிற ஒரு சில எபிலிட்டிஸ் நார்டு 6ல் இருக்காது. கிராஜுவலாக வந்து அப்படியே கட் டவுன் பண்ணிட்டே வராங்க ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே. ஏன்னா இந்த மெமரி ப்ரைஸ் ஹைக், அதனால் எல்லாமே கொஞ்சம் கட் டவுன் ஆகி கீழே வரதை நம்மளால் பார்க்க முடியுது. நார்டு 5 நல்ல ஃபோன் தான் ப்ரோ. பில்லு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டீங்களா? எல்லாரும் செகண்ட்ஸில் வாங்கும்போது திரும்ப நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரோட சேஃபர் சைடுக்காக தான் சொல்கிறேன். பில்லு ரொம்ப மஸ்ட்டு. நாளை பின்ன கோடு விழுந்ததுனா கூட பில்லு இருந்ததுன்னா போதும், நேரம் OnePlusோட அஃபிஷியல் சப்போர்ட்டை ரீச் பண்ணி பில்லையும் டிவைஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா தப்புன்னு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் பில்லோட சேர்த்து எப்பயுமே டிவைஸ் வாங்கிக்கோங்க செகண்ட்ஸில். ஹை ப்ரோ, ஐ எம் யூசிங் ரெட்மி Note 12 Pro Plus. ஐ எம் டூயிங் வெல் அண்ட் ஃபீல் ஐ வாண்ட் டு அப்கிரேடு. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 40K. ஐ வாண்ட் அ ஃபோன் அண்டர் திஸ் ஸ்பெக்ஸ். AMOLED 120Hz HDR10+, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு, கேமிங் கேஷுவல் எவ்ரிடே, வீக்கெண்டில் ஒரு 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பு, பேட்டரி ஒரு 5500 mAh இருக்கணும், 68 வாட் சார்ஜிங்காவது இருக்கணும், வித் ஒயர்லெஸ் இஃப் பாசிபிள். கேமரா பெஸ்ட். ஐ வாண்ட் UI அண்ட் அப்டேட்ஸு, டாப் ப்ரியார் வித் AI யூஸ் அண்ட் ஸ்டேபிள் UI அண்ட் லோ பிளாட்வேர். ஓகே, IR பிளாஸ்டரு IP69 பெஸ்ட்டாக இருக்கணும். OnePlusல 13R இருக்குது, iQOO 15R இருக்குது, OnePlus Nord 6 இருக்குது, X200T இருக்குது, Vivo X200 இருக்குது, எக்ஸெட்ரா. ரூமர்ஸ் ஒன்ப்ளஸ்லாம் ஷட் டவுன்லாம் ஆகாது ப்ரோ, ஏன் அதெல்லாம் பண்ண போகிறாங்க. நத்திங் ஃபோன் 3 45,000 இருக்குன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் ப்ரோ, தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் எந்த சைட்டில் நீங்கள் அது நத்திங் ஃபோன் 3 பார்த்தீங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. சப்போஸ் ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக நத்திங் ஃபோன் 3 இப்போ உங்களுக்கு 45K கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லையா OnePlus 13R ஒரு நல்ல டிவைஸ் ப்ரோ, இன்னும் கூட ரிலையபிள் தான். நீங்கள் கேட்ட எல்லா கண்டிஷன்ஸுமே பெரும்பாலும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். ஸோ அந்த டிவைஸும் நீங்கள் வாங்கலாம். X200T இஸ் ஆல்சோ குட், பட் 40,000க்கு அது கிடைக்காது.
40,000க்கு உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் 13R கிடைக்கும், ஒன் ப்ளஸ் நார்டி 6 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிவைஸ்லாம் ஓகே. அண்ட் உங்களால் 45,000 வரைக்கும் உங்கள் பட்ஜெட்டை புஷ் பண்ண முடியும்னா நத்திங் ஃபோன் 3 இஸ் ஆக்சுவலி குட். அண்ட் அதை தாண்டி வந்து நீங்கள் போகிறீங்க, எனக்கு வந்து 9400 ப்ளஸில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எனக்கு மீடியா டெக் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிருக்கேன், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வரல, நான் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்கில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் X200Tயும் போகலாம். ஓகே, X200 வேணா X200T போகலாம். ரைட்டு ப்ரோ. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸோ மொத்தம் ஃப்ளிப்கார்ட்டில் எங்கள் ஆள் பார்த்து வச்சிருக்காரு. 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோன் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எந்த ஃபோனாக இருந்தாலும் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் தான், பிரச்சனை வராத வரைக்கும். பிரச்சனை எப்போ வரும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அதனால தான் பயமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ 45,000 நீங்கள் செலவு பண்ண தயார்னா S25 FE மாதிரியான டிவைஸ் நீங்கள் வாங்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஐடியா வச்சு அவங்க சாம்சங் ஷாப்பில் நீங்கள் 46,000 256GB வாங்க முடியுதுன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 256GB இஸ் மஸ்ட்டு, அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப கேஷுவல் யூஸரு, பெருசாக நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், லோக்கல் எதையுமே சேவ் பண்ண மாட்டேங்கிற ஒரு சில நண்பர்கள் வேணால் இப்போ 128GB போகலாமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து 256GB போகிறது வந்து கொஞ்சம் சேஃப். அதுவும் அடுத்த 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போ மொத்தம் இதை வாங்கலாம். இது இல்லையா, நத்திங் ஃபோன் 3 அதையும் கூட கன்சிடர் பண்ணலாம். 45,000 அவைலபிள் அப்படின்னா நத்திங் ஃபோன் 3 கன்சிடர் பண்ணலாம் இல்லையா. ஒன் ப்ளஸ் 13R ஏன் நான் சொல்கிறேன்னா அதுவும் ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். அண்ட் 13R பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, நாலு பின்ன டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூவோ வேறு ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் வருதுன்னா, பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. அண்ட் Pixel 10 கூட ஒரு அற்புதமான ஃபோன் தான் ப்ரோ. ஆனால் அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாரையுமே அதை திருப்திப்படுத்துமாங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் மற்றபடி நான் சொன்ன ஃபஸ்ட்டு இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த டிவைசஸ் எல்லாம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். 5 வருஷங்கிறது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான். 5 வருஷம் வரைக்கும் இருந்ததுனா தான் நம்ம சொல்ல முடியும். 5 வருஷம் ஒரு ஃபோன் உயிரோடு இருந்ததுக்கப்புறமா நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஏப்பா இந்த மாடல் 5 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கு, இப்போ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணுறது, காம்ப்ளிகேஷன் இருக்க தான் செய்யுது. அப்புறம் T4 Pro வாங்கலாம் ப்ரோ. T4 Pro நல்ல டிவைஸ் தான், தாராளமாக வாங்கலாம். மீடியா சென்ட்ரிக் அண்ட் பிரைமரி சென்சாரில் மட்டும் தான் கேமரா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக T4 Pro வாங்கலாம், நல்ல டிவைஸ் தான். அஜித் ப்ரோ, அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன்ல, இல்லாத ஒரு ஃபோனுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறீங்கன்னா, திடீர்னு ஸ்டாக் வந்து வரும், ரீஸ்டாக் ஆகும். அது எப்படின்னா ஒரு சில செல்லர்ஸ்னால, ஆனால் அஃபிஷியல் தான். நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா பில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டோட பில் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாரண்டிலேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் யாராவது வந்து இப்போ 4A இருந்தாலும் நான் 3A வாங்கலாமான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அதனால் அப்படின்னா நீங்கள் 3A வாங்கலாம் தான், தப்பு இல்லை. 3A வந்து நல்ல டிவைஸ் தான். 25,000 கீழே கிடைக்குதா, ஜாலியாக வாங்கலாம். மல்டிமீடியா ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணலாம், ஜிகேம் போட்டு கேமரா யூஸ் பண்ணலாம், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். நேட்டிவ் கேமரா ஆப்லேயும் நீங்கள் கேமரா என்ஜாய் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல பில்டு குவாலிட்டியும் கூட. ரியரில் கிளாஸு, சைடில் பிளாஸ்டிக் தான். பட் ஓவரால் ப்ரீமியம்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2A விட இது பெட்டர். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் 2A சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது. அதனால் சொல்லியிருந்தேன் இந்த வரை, மற்றபடி வரதும் இல்லை ப்ரோ. பெரும்பாலும் நிறைய பிராண்ட் இப்படி தான் ப்ரோ என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பழசாயிடுச்சு, இப்போ கரண்ட் ஃபோன் வந்து அடுத்து அதுக்கு சக்ஸஸாக வந்துருச்சு அப்படின்னா கரண்ட் டிவைஸை வந்து அவங்க அப்படியே ப்ரொடக்ஷன் நிறுத்திடுவாங்க. பட் ஆப்பிள் வந்து வேறு மாதிரி அல்காரிதம் ஃபாலோ பண்ணுவான். இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 16 மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் 16 வந்து இப்பயும் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் 17 சீரிஸ் இப்போ ஹாட் கேக், அதனால் அதுதான் இருக்கலே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. 16 சீரிஸ் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும், 15 சீரிஸும் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் அவங்க புஷ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு வாரண்டியும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் மற்ற தடவை ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். எப்பயுமே வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு சுற்றுற மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம செய்கிற எல்லா டிவைஸும் நம்மளோட மொத்தமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே வித்துருமா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்கும். அதனால் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆப்பிளோட மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வேறு. ஆப்பிள் வந்து 2 வருஷம் பழைய மாடலை கூட இப்போ தைரியமாக விற்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இருப்பாங்க. பட் 2 வருஷம் பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை எல்லாருமே வாங்குவாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அதான் மேட்ரு. சொல்லணும்னு நினச்சேன். ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ள பார்க்கலாம். பாய்.